உலக தமிழர்களுக்கு வணக்கம். நமக்கு அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்துக்கான கருத்து கணிப்பு பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம சென்னையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 8 தொகுதிய பார்க்க போறோம். அதாவது இதுல வந்து தமிழக முதல்வர் கொளத்தூர் தொகுதியும், அதேபோல தாவேகா தலைவர் விஜயோட பெரம்பூர் தொகுதியும் இதுல வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதுல நம்ம முதலாவதா பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா, ஆர்கே நகர் தொகுதி. ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக களமிறங்குறாங்க. கடந்த முறை திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஜான் எபனேசர் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதேபோல அதிமுக சார்பாக RS ராஜேஷ் அவர்கள் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக வெண்ணிலா தாய்மானவன் அவர்கள் போட்டியிடுறாங்க. தாவேகா சார்பாக மரிய வில்சன் அவர்கள் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொகுதி மக்கள் இவங்களுக்கு எத்தனை சதவீத வாக்குகள் அளிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். திமுக 40% வாக்குகளும், அதிமுக 31% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகளும், தமிழக வெற்றி கழகம் 20% வாக்குகளும், மற்றவை 3% வாக்குகளும் பெறாங்க. ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் வந்து திமுக வெற்றி பெறுற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா 20% வாக்குகள் வந்து அங்க தாவேகா பிரிக்கிறாங்க. அதனாலே வந்து திமுக வந்து ஈஸியா வின் பண்ற வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்தபடி நான் பார்க்க போற தொகுதி ஒரு விஐபி தொகுதி, பெரம்பூர் தொகுதி. பெரம்பூர் தொகுதியில வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யார் யார் வேட்பாளர் சொல்லி பார்க்கலாம். திமுகவை சேர்ந்த RD சேகர் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதிமுக கூட்டணியில் பாமகவை சேர்ந்த திலகபாமா அவர்கள் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக வெற்றி தமிழன் அவர்கள் போட்டியிடுறாங்க. தாவேகா சார்பாக ஜோசப் விஜய் அவர்கள் போட்டியிடுறாங்க. இவர்களுக்கு தொகுதி மக்கள் எத்தனை சதவீத வாக்குகள் அளிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். திமுக 40% வாக்குகள், அதிமுக கூட்டணியில் பாமக 12% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 3% வாக்குகள், தமிழக வெற்றி கழகம் 42% வாக்குகள், மற்றவை 3% வாக்குகள். தற்போதைய சூழல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைட் எட்ஜ்ல வந்து தாவேகா தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் வெற்றி பெறுற வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. இருந்தாலும் வந்து ஈஸியா அவரால் வின் பண்ண முடியல. ஒரு ஃபைட் கொடுத்தா வின் பண்றாரு. 2% வாக்குகள் தற்போதைய நிலவரப்படி இருக்கு. தேர்தல் நெருங்க அவருக்கு ஃபேவரா போதா இல்ல அவருக்கு ஆப்போசிட்டா போதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். தற்போதைய சூழல்ல அவர் வெற்றி பெறுற வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு. அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி கொளத்தூர் தொகுதி. கொளத்தூர் தொகுதி பாத்தீங்கன்னா விஐபி தொகுதி. ஏன்னா தற்போதைய தமிழக முதல்வரோட தொகுதி. இந்த தொகுதியில யார் யார் வேட்பாளர் சொல்லி பார்க்கலாம். திமுகவை சேர்ந்த MK ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதிமுகவை சேர்ந்த சந்தான கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சவுந்தரபாண்டியன் லூடர் சேத் அவர்கள் போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக VS பாபு அவர்கள் போட்டியிடுறாங்க. இவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதத்தை பார்க்கலாம். திமுக வேட்பாளர் தமிழக முதல்வர் அவர்கள் 45% வாக்குகளும், அதிமுக 30% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளும், தமிழக வெற்றி கழகம் 17% வாக்குகளும், மற்றவை 4% வாக்குகளும் பெறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர் அவர்கள் வந்து ஈஸியா வின் பண்றாங்க. ஆனால் அவருடைய வாக்கு சதவீதத்தை பாத்தீங்கன்னா கடந்த முறையோட இந்த முறை கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா தாவேகா வாக்குகள் பிரிக்கிறதுனாலதான். இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஈஸி வின் பண்ற வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு. அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி வில்லிவாக்கம் தொகுதி. வில்லிவாக்கம் தொகுதியில யார் யார் வேட்பாளர் சொல்லி பார்க்கலாம். திமுக சார்பாக கார்த்திக் மோகன் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதிமுக சார்பாக SR விஜயகுமார் அவர்கள் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக ரோஷினி அவர்கள் போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போட்டியிடுறாங்க. இவர்களுக்கு தொகுதி மக்கள் எத்தனை சதவீத வாக்குகள் அளிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். திமுக 39% வாக்குகள், அதிமுக 30% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகள், தமிழக வெற்றி கழகம் 22% வாக்குகள், மற்றவை 4% வாக்குகள். வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி வந்து ஈஸியா வந்து திமுக வின் பண்ற வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு. என்னதான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 22% வாக்குகள் பெற்றாலும் திமுக ஈஸியா வின் பண்ற வாய்ப்புகள் தான் அதிகம். அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி திருவிக நகர் தனி தொகுதி. திருவிக நகர் தனி தொகுதியில ஆம்ஸ்டாங் அவர்களோட மனைவி பொற்கொடி அவர்கள் போட்டியிடுறாங்க. இந்த தொகுதி நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதனோட வேட்பாளர்களை பார்க்கலாம். திமுகவை சேர்ந்த KS ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதிமுக கூட்டணியில் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஜெகதீஷ் சுந்தர் அவர்கள் போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய MR பல்லவி அவர்கள் போட்டியிடுறாங்க. இவர்கள் மக்கள் எத்தனை சதவீத வாக்குகள் அளிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். திமுக 42% வாக்குகள், அதிமுக 39% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகள், தமிழக வெற்றி கழகம் 12% வாக்குகள், மற்றவை 3% வாக்குகள். திருவிக நகர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. இருந்தாலும் வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ்ல திமுக வின் பண்ற வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு. அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி எழும்பூர் தனி தொகுதி. எழும்பூர் தனி தொகுதி யார் யார் வேட்பாளர் சொல்லி பார்க்கலாம். திமுகவை சேர்ந்த தமிழன் பிரசன்னா அவர்கள் போட்டியிடுறாங்க. அதிமுகவை சேர்ந்த அபிஷேக் ரங்கசாமி அவர்கள் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சரண்யா அவர்கள் போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ராஜ்மோகன் அவர்கள் போட்டியிடுறாங்க. இவர்களுக்கு மக்கள் எத்தனை சதவீத வாக்குகள் அளிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். எழும்பூர் தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 48% வாக்குகளும், அதிமுக 30% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளும், தமிழக வெற்றி கழகம் 14% வாக்குகளும், மற்றவை 4% வாக்குகளும் பெறாங்க. எழும்பூர் தனி தொகுதி பொறுத்த வரைக்கும் மீண்டும் திமுக வெற்றி பெறுற வாய்ப்புகள் தான் அதிகமாகவும் இருக்கு. கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்த பரந்தாமன் அவர்களுக்கு போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. இந்த முறை தேமுதிக தொகுதி கொடுப்பாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்த நிலையில திரும்ப வந்து திமுகவின் தொகுதி வாங்கி தமிழன் பிரசனாவுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்க. அவர் வெற்றி பெறுற வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு. அடுத்தபடியாக நான் பார்க்க போற தொகுதி ராயபுரம் தொகுதி. ராயபுரம் தொகுதி பாத்தீங்கன்னா ஒரு விஐபி தொகுதி தான். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரோட தொகுதி. கடந்த முறை போட்டிட்டு தோல்வி அடைந்தார். இந்த முறை பாத்தீங்கன்னா திமுக வந்து மாற்று வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. யார் யார் வேட்பாளர் சொல்லி பார்க்கலாம். திமுக சார்பாக டாக்டர் சுபேர் கான் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக பாபு மயிலன் அவர்கள் போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் தாமு அவர்கள் போட்டியிடுறாங்க.
சோ ராயபுரம் தொகுதி மக்கள் யாருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் அளிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். திமுக 42% வாக்குகள், அதிமுக 33% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 6% வாக்குகள், தமிழக வெற்றி கழகம் 15% வாக்குகள், மற்றவை 4% வாக்குகள். சோ ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வந்து திமுக வெற்றி பெறுற வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு. ஜெயக்குமார் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக தோல்வி தழுவின வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையர் வாக்குகள் வந்து அதிமுக பக்கம் போல, அதிமுக பக்கம் போகாம அது அப்படியே வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால மீண்டும் வந்து ஜெயக்குமார் அவர்கள் தோல்வி தழுவின வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு. சோ அடுத்தபடியாக பார்க்க போற தொகுதி பாத்தீங்கன்னா துறைமுகம் தொகுதி. துறைமுகம் தொகுதியில கடந்த முறை திமுகவை சேர்ந்த சேகர்பாபு அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை அந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். திமுக சார்பாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் போட்டியிடுறாங்க. அதிமுக சார்பாக ராயபுரம் ஆர் மனோ அவர்கள் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக பசான் ஷெரீப் அவர்கள் போட்டியிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக சினோரா PS அசோக் அவர்கள் போட்டியிடுறாங்க. சோ துறைமுகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் யாருக்கு எத்தனை சதவீத வாக்குகள் அளிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். திமுக 45% வாக்குகள், அதிமுக 30% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 3% வாக்குகள், தமிழக வெற்றி கழகம் 16% வாக்குகள், மற்றவை 4% வாக்குகள். சோ துறைமுகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வந்து ஈஸியா வந்து சேகர்பாபு அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் தான் அதிகமாவே இருக்கு. சோ நீங்க பார்த்த 8 தொகுதியில பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 தொகுதிகள் வந்து திமுக வெற்றி பெறாங்க. ஒரு தொகுதி மட்டும் பெரம்பூர்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெறாங்க. RK நகர் திமுக, பெரம்பூர் தமிழக வெற்றி கழகம், கொளத்தூர் திமுக, வில்லிவாக்கம் திமுக, திருவிக்கா நகர் திமுக, எழும்பூர் திமுக, ராயபுரம் திமுக, துறைமுகம் திமுக. சோ இன்னைக்கு பார்த்த 8 தொகுதியில பாத்தீங்கன்னா 7 தொகுதிகள் திமுக வெற்றி பெறாங்க. ஒரு தொகுதி மட்டும் பெரம்பூர் தொகுதியில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ நம்ம வீடியோஸ் கண்டினியூஸா பாருங்க. அடுத்தபடியா நம்ம எந்த தொகுதி போடணும்னு சொல்லிட்டு உங்க தொகுதி வந்து வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. சோ உங்க தொகுதி நான் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. அடுத்த வீடியோல நம்ம சென்னையில இருக்கக்கூடிய மற்ற 8 தொகுதிகளை பார்க்கலாம். நன்றி.